சிறுக சிறுக சேமிக்கும் நீர்த்துளிதான் பெரும் பலமாக ஒரு வெள்ளமாக காட்டாராக மாறுகிறது. இந்த உலகத்தில் சின்ன சின்னதாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி டைரக்ட் செல்லிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்காக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அண்ட் எல்லா கம்பெனிகளுக்கும் பொதுவான ஒரு ட்ரைனிங் அகாடமியாக இருக்குது. அண்ட் டியர் லீடர்ஸ், பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணதுக்கப்புறம் இன்விடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை டேரெக்டாக நம்ம வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் ஃபோன் போட்டு ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ் மீட்டிங்கோ இல்லை ப்ராடக்ட்டுக்கோ கூப்பிட்றோம். இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் அதனோட இம்பேக்ட் என்ன, இன்விடேஷன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம், அந்த உண்மையிலுமேயே அந்த விஷயத்தை எப்படி ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காகவோ ஒரு பிபிக்காகவோ நம்ம பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பண்ணுறதுனால தான் நிறைய இடங்களில் அந்த ரிசல்ட் அப்படின்றதுல லேக் இருக்குது, நமக்கு அந்த ஃபீல் குட் இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ இதை உடச்சி ஒரு இன்விடேஷன் அப்படின்றதுக்கு ஃபாலோ அப் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்துட்டு காலங்காலமாக டைரக்ட் செல்லிங்கில் ஒரு பிஸ்னஸில் சேல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்களுடைய ஸ்பீட் அண்ட் அவங்களுடைய பொறுமை இல்லாத தன்மை அல்லது அவங்களுடைய அந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் உடச்சி உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான ஒரு இன்விடேஷன் கால் அப்படின்ற விஷயத்தை நம்ம தான் பொதுவாக பண்ணுவோம். பட் அவங்களையா ஒரு இன்விடேஷன் கால் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே, ஸோ பொதுவாக இன்விடேஷன் காலை நம்ம தான் பண்ணணும். பட் ஆனால் அவங்களாவே நமக்கு இன்விடேஷன் கால் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறது ஃபாலோ அப் அப்படின்ற ஒரு லெசன் டியர் லீடர்ஸ். ஓகே, ஃபாலோ அப் இருக்கிறதுலே மிகப்பெரிய சப்ஜெக்ட் இன் சேல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதை கரெக்டாக நான் சொல்கிறது வந்துட்டு இந்த ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, ஓகே, புஷ் பண்ணுறது, பெக் பண்ணுறது, இந்த கான்செப்ட் கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப என்ன சொல்கிறதுனா மக்களுக்கு வேல்யூ கொடுத்து அவங்க கூட கனெக்ட் ஆகி, அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம யார்கிட்டையும் பெக் பண்ணாமல் மக்களை நம்மளை துரத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஃபாலோ அப் பண்ண முடியுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ அதுக்கான இதில் தான் இந்த ஃபாலோ அப் சீரியஸ் அப்படின்றதுல ப்ராஸ்பெக்டிங்லேருந்து அப் டு நம்ம வந்துட்டு ஃபைனலாக சேல்ஸ் க்ளோசிங் அண்ட் அதுக்கு மேலேயும் வந்துட்டு பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இன்விடேஷன் ஃபாலோ அப்பில் பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிஃபோர் இன்விடேஷன் கால், அதாவது ஒரு இன்விடேஷன் கால் நீங்கள் பண்ணுறதுன்றது காமனாக இருக்கிறது. பட் அவங்கள பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றது நம்ம இந்த ஒரு ஃபாலோ அப்பில் பண்ணணும். இந்த ஃபாலோ அப்பை பொறுத்த வரைக்கும் 90% அவங்க பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, அது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டேஜஸில் நம்ம தான் கண்டிப்பாக அவங்கள பண்ண வைக்கணும் அப்படின்றது மெயின் கான்செப்ட். ஸோ பிஃபோர் இன்விடேஷன் அந்த கால் வந்துட்டு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டிங்கில் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸ். ஓகே, ப்ராஸ்பெக்டிங்கில் பக்காவாக நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கான ரீசன் என்ன ஏன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ அதை பக்காவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இன்விடேஷன் ஃபாலோ பண்ணால் என்ன? ஒரு இன்விடேஷன் கால் பேசுகிறதுக்கு முன்னாடியே பல வேலைகளை நம்ம செய்யணும். ஓகே, ஸோ அதாவது அவங்கள ஃபாலோ பண்ணணும். நிறைய குவாலிட்டியாக ஒரு வேல்யூபிளாக நம்ம மேலே ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி மதிக்கிற மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இன்விடேஷன் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ இதில் 2 வெரைட்டி இருக்குது. பிஃபோர் இன்விடேஷன் அந்த கால் பேசுகிறதுக்கு முன்னாடியே நிறைய வேலைகள் பண்ணணும் அவங்கள கால் பண்ண வைக்கிறதுக்கு 90%. ஓகே, ரொம்ப ரேரான சமயங்களில் 10% நம்ம கால் பண்ணி பேசலாம். பொதுவாக இன்விடேஷன் கால்னு 90% நம்ம தான் கால் பண்ணுவோம் இல்லையா? அதை உடச்சி அவங்கள கால் பண்ண வைக்கிறது, அவங்க நமக்கு கால் பண்ணாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100% அந்த க்ளோசிங் அப்படின்றது கன்ஃபார்ம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகே, ஸோ 10% மிஸ் ஆச்சுன்னா மட்டும் நம்ம கூப்பிடலாம். ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க அதனால். ஓகே, அந்த 10% நம்ம வச்சுருக்கோம். அண்ட் ஆஃப்டர் இன்விடேஷன் கால்க்கு அப்புறம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற வரைக்குமே நிறைய ஃபாலோ அப் அந்த பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஃபாலோ அப் அப்படின்றதுல என்ன பர்பஸ் இந்த இன்விடேஷன் ஃபாலோ அப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு அவங்கள கொண்டு வந்து விருப்பப்பட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஆர்வத்தோட க்யூரியாசிட்டியோடு வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான வேலைகளை இந்த இன்விடேஷன் ஃபாலோ அப்பில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அண்ட் அந்த இன்விடேஷன் காலை அவங்கள பண்ண வைக்கணும். நம்பர் 1 ஸ்டெப். ஓகே, ஸோ அவங்களுக்கு இந்த சான்ஸை பற்றி எப்படி நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர் என்ன, இதனுடைய விஷயம் என்ன, இந்த பிஸ்னஸ் சான்ஸுடைய பவர் என்ன, இந்த ப்ராடக்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்ற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அவங்களாவே கால் பண்ண வைக்கிறது தான் ஃபஸ்ட் பர்பஸ். ஓகே, ரெண்டாவது அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த கியூரியாசிட்டி அப்படின்ற விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அந்த ஃபாலோ அப்பில். ஓகே, ஸோ தேர்டு ஹெல்ப் டு ஓவர் கம் தயர் சேலஞ்சஸ். அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்.
பண்ணணும். ஸோ மெயின் பர்பஸ் இந்த 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இன்விடேஷன் ஃபாலோவை பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்பெக்டிங்கில் நீங்கள் கனெக்ட்டுக்கு அதிகமாக டைம் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு இன்விடேஷன் ஃபாலோவை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அதிகமாக நம்ம கொடுக்கணும். 80% அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய வேல்யூ நம்ம அதிகமாக கொடுத்து, அந்த ட்ரஸ்ட்ன்றது 10% அப்படின்றது நம்ம சைடில் பேசுகிறதுல அந்த ஃபாலோப்பில் கொடுக்கணும். மற்றபடி அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகும், அது வேறு. ஸோ கனெக்ட் அப்படின்றது ஒரு 10% இருக்கணும் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபாலோப்லேயே. இது ரொம்ப முக்கியம். அண்ட் 100% ரொம்ப டீப்பான ஒரு கன்ஃபர்மேஷன். அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் மீட்டிங்க்கு நீங்கள் 1-to-1 கொடுத்தாலும், இல்லை ஹோம் மீட்டிங்கை கூப்பிட்டாலும், இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஜூம் மீட்டிங்கை கூப்பிட்டாலும், வாட் எவர் இட் இஸ், அதில் அவங்க வேறு லெவலில் ஒரு ஆர்வத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க வந்துட்டு அவங்களாவே உங்களை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்விடேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்விடேஷன் இந்த ரெண்டையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஓகே, ஸோ அது என்ன சார் இன்விடேஷன் பிஃபோர் ஆஃப்டர்? ஒன்றும் இல்லை, நீங்கள் கால் பேசுகிறதுக்கு முன்னாடியும் கால் பேசுகிறதுக்கு அப்புறமும். ஸ்டெப் நம்பர் 1 நம்மளுடைய பர்பஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? மேக் தெம் கால் டு யூ, ப்ரிப்பேர் த ப்ராஸ்பெக்ட் ஃபார் இன்விடேஷன் கால். ஒரு ப்ராஸ்பெக்டை அவங்களாவே கால் பண்ண வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்விடேஷன் பிஃபோர். அந்த காலுக்கு பிஃபோர் இருக்க ஃபாலோ அப். ஓகே, ஸோ ஆஃப்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலுக்கு அப்புறம் அவங்களாவே உங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் லிங்க் அனுப்பி வைங்க. நம்ம தான் பொதுவாக லிங்க் அனுப்பிச்சிட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதை உடச்சி அவங்களாவே லிங்க் அனுப்பிச்சி வைங்க. ஸோ அது எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை நான் அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆவலாக இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி வேலை இருக்குது, அதை விட்டுட்டு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு டெடிக்கேஷனோட அவங்க ரெடி ஆகணும். ஆஃப்டர் காலுக்கு அப்புறம் அந்தளவுக்கு அந்த காலும் பேசணும். அதுக்கு முன்னாடி ஃபாலோஅப்பில் வேலை செஞ்சால் தான் காலில் பர்ஃபெக்டாக பேச முடியும். காலுக்கு அப்புறம் ஒரு சில ஃபாலோஅப்ஸ் பண்ணணும். அதுவும் அந்த டெடிக்கேஷனை மேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த 2 ஸ்டெப்பில் பொதுவாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபாலோஅப். இப்போ நீங்கள் வந்துட்டு கால் அப்படின்றது ஒரு டைப். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் இந்த எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுவீங்க மேக்ஸிமம். ஓகே, ரொம்ப ரேரான கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் வாட்ஸ்அப், இல்லைனா நார்மல் மெசேஜில் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் 99% வாட்ஸ்அப் தான். அதில் டெக்ஸ்ட், ஆடியோ, போஸ்ட், ஷார்ட்ஸ், வீடியோ, எமோஜிஸ், மீம்ஸ், இந்த ஒரு ஆங்கிளில் இதெல்லாம் டூல்ஸ். ஓகே, இந்த டூல்ஸில் வாட்ஸ்அப்பை ஒரு பிக் டூலாக வச்சு, இதெல்லாம் சின்ன சின்ன டூல்ஸை வச்சு, ஓகே, நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜவோ ஆடியோவோ மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு போடுற மெசேஜஸாக அவங்ககிட்ட பேசுகிறதுல கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஓகே மொத்தம் 3 நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராஸ்பெக்டிங் ஒரு நீங்கள் 4-5 நாள் பண்ணி அவங்க கூட கனெக்ட் ஆகி அந்த வேல்யூவில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 3 நாளுக்குள்ளே இந்த இன்விடேஷன் காலை அவங்கள பண்ண வைக்கிறதுக்கும் சரி, ரிமெம்பர் காலை அவங்களாவே பண்ண வச்சு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களாவே தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை 3 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்கணும். அப்போ Day 1, Day 2, Day 3 இந்த 3 நாள் என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு Day 1 அண்ட் Day 2 மேக்ஸிமம் இதை வந்து Day 1 நம்ம இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு மெசேஜஸாக ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம். இது பெரிய கண்டென்ட் இது. ஓகே, பிஃபோர் இன்விடேஷன் காலுக்கு முன்னாடி 3 to 7 ஃபாலோஅப்ஸ் கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்பர் 1 ஆக்ஷன் என்ன அப்படின்னா, நான் சின்ன சின்ன சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இது வந்துட்டு இப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பிளானை வந்துட்டு கொடுக்கலாம். என்ன கொடுத்தாலுமே கூட இது என்ன பர்பஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அந்த ப்ராசஸில் சின்ன சின்ன சாம்பிள் தான் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராஸ்பெக்டிங்கில் நீங்கள் நிறைய வேலை ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா Day 1 அவங்களுக்கு ஃபஸ்ட்டு Day 1 அந்த மெசேஜ், அதாவது இன்விடேஷன் ஃபாலோஅப்பில் Day 1 இது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் நிறைய ஃபாலோஅப்லாம் பண்ணணும் ப்ராஸ்பெக்டிங்கில். அதுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இது வந்தால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் அந்த மெசேஜ் 1 என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் பிரச்சனை சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதில் எனக்கு 2 சந்தேகம் இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட கேட்கலாமா? இது வந்துட்டு நம்பர் 1 மெசேஜ். இது எதுக்குன்னா, இன்விடேஷன் காலை அவங்களாவே பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் இது தான் டியர் லீடர்ஸ். ஓகே, இது வந்துட்டு பிஃபோர் இன்விடேஷன் காலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபாலோஅப். சரியா? அப்போ நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோஅப்பில் ஓரளவு கனெக்ட் ஆகி அவங்க கூட வேல்யூபிளாக இருப்பீங்க. ஓகே, மேக்ஸிமம் நம்ம கால் பண்ணுறதை விட அவங்களையா கால் பண்ண வைக்கிற அளவுக்கு நம்ம அவங்க கூட கனெக்டட் ட்ரஸ்ட் வேல்யூ கொடுத்துக்கிட்டே வர்றப்ப நமக்கு க்ளோசிங் ரொம்ப ஈஸியாகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிட்டென்ஷன் அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த ஒரு சிஸ்டமில். நான் சொல்கிற விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயத்தில். ஓகே, அப்போ இந்த ஆக்ஷன் 1 மெசேஜ் 1 உங்ககிட்ட பணம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு 2 டவுட் இருக்குது, அதை பற்றி கேட்கலாமா? இந்த மாதிரி கேட்டிங்கனாலே அவங்கள பற்றி நீங்கள் ஏதோ கேட்குறீங்கன்ற ஒரு கியூரியாசிட்டியில் கண்டிப்பாக அந்த மெசேஜுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ செகண்ட் மெசேஜ் நீங்கள் அனுப்பணும். ஓகே, இது வந்துட்டு ஒவ்வொன்றுமே ரிலேட்டட் மெசேஜ்னு சொல்லலாம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் தேவைப்படுது, ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் செகண்ட் மெசேஜ் கேட்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்து இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கும் அவங்க ஃபஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த செகண்டுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி இந்த 2க்குமே பண்ணலைன்னா கூட 3க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களையா பேச வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகி அந்த இன்விடேஷன் காலை மேக் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான மெசேஜஸ். ஓகே, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா, உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட
சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் மெசேஜ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கேட்கணும். எப்போவுமே உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் தேவைப்படுதுன்னு எடுத்த உடனே உங்களுக்கு கடன் இருக்கான்னு கேட்காம தேர்டு மெசேஜாக அதை நீங்கள் கேட்கலாம். இந்த 3 மெசேஜஸ்க்குமே 100% ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. இந்த 3 மெசேஜுக்குமே ரிப்ளை ஒரு வேளை பண்ணலைன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த 3 மெசேஜை அடுத்த ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களையா கால் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணக்கூடாது, வேறு எந்த மெசேஜை அனுப்பக்கூடாது. இந்த 3 கொஸ்டினுக்குமே அவங்கள ரிப்ளை எஸ்ன்னு சொல்ல வச்சா மட்டும்தான் ரிப்ளை. நீங்கள் வந்துட்டு அடுத்த ஒரு மெசேஜ்குள்ளேயே போகணுன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஒரு ப்ராஸ்பெக்ட் வராமல் போயிடுவாங்களோ, இந்தளவுக்கு பொறுமை இருக்குமோ? ஓகே, ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு ஐடியா கடன்னு ரொம்ப அவசரமாக எடுத்து அவசரமாக அவங்க ஓடி போய் இதே வேலையை பல வருஷமாக பண்ணுறதுக்கு பொறுமை நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ மக்களுடைய எடுத்த உடனே அவங்ககிட்ட ப்ராடக்ட்டை விற்கணும், பிஸ்னஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை உடச்சி அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், அதில் கொஞ்சம் டைம் எடுக்குன்ற ஒரு நிதானமான ஒரு விஷயமா இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஒரு ஆக்ஷன் 1 மெசேஜ் 1 அப்படின்றத நீங்கள் அனுப்பிச்சு அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வாங்குங்க. அப்புறம் செகண்ட் மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் வாங்குங்க, தேர்டு மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் வாங்குங்க. 3மே ஒரே ஆளுக்கு பண்ணலாம். இந்த 3க்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா மறுபடியும் டே 1லேருந்து ஆஸ் யூஷுவல் ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோப்பில் பார்த்த மாதிரி ஒரு வேல்யூ மெசேஜ் கொடுத்துட்டு ஒரு 1 டே கேப் விட்டு அதுக்கடுத்து டே 1 இன்விடேஷன் பிஃபோர் அந்த கால் ஃபாலோப்பை நீங்கள் இதே மாதிரி மெசேஜ் பண்ணணும். செகண்ட் டைம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, தேர்ட் டைம் பண்ணணும், அதுலேயும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்குள்ளேயும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த 3 மெசேஜ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இதுக்கடுத்து இது வந்துட்டு பிஃபோர் இன்விடேஷனில் மேக்ஸிமம் ஓரளவு கவர் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோப்பும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஒரு இன்விடேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள கால் பண்ண வைக்கிறதுக்கான மெசேஜ் எப்படி போட வைக்கிறது? ஓகே, ஸோ அவங்களையா கால் பண்ண வைக்கிறதுக்கு இந்த 3 மெசேஜ் ஆக்ஷன் மெசேஜ் 1, மெசேஜ் 2, மெசேஜ் 3க்கு அப்புறம் மெசேஜ் 4, மெசேஜ் 5, மெசேஜ் 6 டே 1, அதுக்கடுத்து டே 2 கண்டினியூ ஆகும். இதை அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் டெய்லிஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் 2-3 டைம் மைண்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக பார்த்தா மட்டும்தான் புரியும். இது நார்மலாக ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுற ஒரு சேல்ஸுக்கான ஸ்கில் கிடையாது. இட் இஸ் வெரி பிக்கஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தரமான ஒரு சேல்ஸ் அண்ட் தரமான சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தரமான மக்களாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த விஷயத்தை பொறுமையாக கற்றுக்கிட்டால் தான் தரமான சேல்ஸை பண்ண முடியும். அப்படின்னா தான் மக்கள் உங்களை மதிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நான் ஷேர் பண்ணி, ஓகே, உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சேல்ஸில் நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு டெவலப் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகே, நம்மளோட விதியை நம்ம வடிவமைச்சு மக்கள் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் குட் சேல்ஸை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான டீப் லெவல் ட்ரைனிங்ஸை நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே வீடியோஸ்லேயே கிடைக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை உடச்சிடலாம். அதே மாதிரி எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குன்ற மைண்ட் செட்டையும் உடச்சிடலாம். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அப்படி இருக்குது. எல்லாமே ஒரு தரமான ஒரு பொருளுக்கான விலை நம்ம கொடுத்தா தான் இந்த உலகத்தில் நம்ம கிடைக்கும்ன்றதை ரொம்ப அடிப்படை என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டேன். பல டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டு, உழைப்பை வந்துட்டு ரிப்பீட்டடாக வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு டெவலப் ஆகணுன்ற ஒரு எண்ணம் தான் அடுத்த லெவலில் பிஸ்னஸில் டெவலப் பண்ண முடியுன்றது ரொம்ப டேரக்ட் செல்லிங் லீடர்ஸில் நிறைய பேர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். அண்ட் ஹெல்பிங் மைண்ட் செட், இந்த ரெண்டுமே. ஓகே, ஸோ எனிவே நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப டெடிகேட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங்கில் நிறைய கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஓகே, இந்த வீடியோவை உங்கள் டீமில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டே லீடர்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. டேக் கேர்.